ஏன்ப்பா அக்காவை அங்கேயே விட்டுட்டு வந்தீங்க? வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்திருக்கலாம்ல. இப்படி அவசரப்பட்டு அவளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு பாருங்க, அவள் எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கான்னு. பாவம்ப்பா அக்கா அப்படின்னு சொல்லிட்டு அறிவுமதி சொல்லிட்டு இருக்காங்க. எங்கள் காஞ்சனா கிட்டேயும் ராமமூர்த்தி கிட்டேயும். அப்பா என்னடி பண்ணுவார், அன்னைக்கு சூழ்நிலை அப்படி அமைஞ்சு போச்சு. நமக்கு என்ன அழகுமதியை அவங்க வீட்டுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு ஆசையா. நல்ல குடும்பம்னு சொன்னாங்க. தங்கராஜ் சார் வேற நம்ம குடும்பத்துக்கு ரொம்ப வருஷமாக வேண்டப்பட்டவர். அதனால தானடி நம்ம வீட்டு போனால் அவங்க வீட்டுக்கு மருமகளை அனுப்பி வச்சோம். இப்படியெல்லாம் நடக்கணும் நம்ம என்ன கனவா கண்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இங்கே காஞ்சனாவும் இங்கே விடு காஞ்சனா விடு அப்படின்னு ராமமூர்த்தி சொல்ல, ஏன்பா அக்காவை இப்படி தனியாக விட்டுட்டு வந்திருக்கீங்களே, திரும்ப அந்த நம்ம அக்காவுக்கு அந்த வீட்டில் வேற யாராலையும் பிரச்சனை வராதுன்னு நம்மளால உறுதியாக சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு அறிவுமதி கேட்குறாங்க. வேற என்னம்மா பண்ண சொல்கிறேன், நானும் அழகுமதியை வீட்டுக்கு கூப்பிட்டேன். அழகுமதியை நாங்கள் கையோட வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரதா தான் இருந்தோம். ஆனால் என்னடானா திடீர்னு அழகுமதி வீட்டுக்கு வர முடியாதுன்னு சொல்லிட்டா. அவள் எப்படிப்பா வருவாங்க, இங்கே வந்தால் எல்லாரும் கேள்வி கேட்பாங்க, அப்புறம் உங்களை தப்பாக பேசுவாங்கன்னு அக்கா எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் அதே வீட்டில் இருக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கோம். அதனால தான் அப்படின்னு அங்கே அறிவுமதி சொல்ல, இதை கேட்டதும் காஞ்சனாவும் ராமமூர்த்தியும் ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் பார்த்துட்டு இருக்கும் போதே எங்கள் தங்கராஜுடைய வண்டி வீட்டு வாசலில் நிற்கிது. தங்கராஜ் சார் தான் வரார் போல அப்படின்னு அங்கே ராமமூர்த்தி சொல்லும் போதே உள்ளே வராங்க. என்ன ராமமூர்த்தி உள்ளே வரலாமான்னு சொல்ல, நீங்கள் வாங்க சார் வாங்க உள்ள அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே கூட்டிகிட்டு வராங்க. உள்ளே வந்ததுக்கு பிறகு வாங்க சார் வாங்க அப்படின்னா காஞ்சனா சொல்லிட்டு இங்கே உடனே அறிவுமதி கிட்ட சொல்லி காஃபி கொண்டு வர சொல்கிறாங்க. சரிமானு உள்ளே போனதுக்கு பிறகு உங்கள் ரெண்டு பேரையும் பார்த்து ஒரு முக்கியமான விஷயத்தை பேசிட்டு போகலான்னு தான் வந்தேன்னு சொல்லும்போது, சொல்லுங்கள் சார் உட்காருங்க சார்னு சொல்லும்போது உட்காந்து இங்கே பேசவும் ஆரம்பிக்கிறாங்க எங்கள் தங்கராஜும். அப்போ தான் தங்கராஜு கிட்ட எங்கள் ராமமூர்த்தியும் என் பொண்ணுக்கு அப்படி நடக்கும்னு நாங்கள் நினைக்கவே இல்லைன்னு சொல்லும்போது, உங்கள் பொண்ணை நீங்கள் நல்லா தான் வளர்த்துருக்கீங்கன்னு நீங்கள் நம்புறீங்க, அவங்க வீட்டு பையனை அவங்க சரியாக தான் வளர்த்துருக்காங்கன்னு அவங்க நம்புறாங்க. என்ன இருந்தாலும் ஒரு பொண்ணு விட்டு கொடுத்து போகிறது தானே சார் வாழ்க்கை. அது உங்களுக்கும் தெரியும், உங்கள் மனைவிக்கு தெரியும். எல்லாம் தெரிஞ்சு உங்கள் பொண்ணை நீங்கள் இப்படி வளர்த்து கொடுத்துருக்கிறது ரொம்ப தப்பு இல்லையா? வாழப்போன இடத்துல எப்படி வாழணும்னாவது சொல்லிக் கொடுக்கணும். அதை விட்டுட்டு அந்த வீட்டுக்கு உங்கள் பொண்ணுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி நின்னா அப்புறம் நாளை பின்ன அழகுமதி என்ன யோசிக்கும்? நமக்கு சப்போர்ட் பண்ண நம்ம அம்மா அப்பா இருக்காங்க, அதனால் என்ன வேணாலும் செய்யலாம். இன்றைக்கி நம்ம புருஷனை கை நீட்டி அடிச்சதுக்கு இதை நமக்கு தான் சப்போர்ட் பண்ணுறாங்க, நாளைக்கு என்ன வேணாலும் பண்ணலான்னு உங்கள் பொண்ணுக்கு ஒரு நினப்பு வந்துடக்கூடாது இல்லையா? அதனால தான் உங்களை பார்த்து பேசிட்டு போகலான்னு வந்தேன். நீங்கள் அங்கே பேசினது தப்புன்னு என்னால் சொல்லியிருக்க முடியும், வேண்டான்னு அதனால் யோசிச்சனால தான் நான் இப்போ உங்களுக்கு தனியாக வீட்டுக்கு சந்தித்து பேசவும் செய்கிறேன்னு இங்கே ராமமூர்த்தியை பார்த்து சொல்லவும் செய்கிறாங்க. உடனே காஞ்சனா சொல்கிறாங்க, இல்லை நாங்கள் எங்கள் பொண்ணை நல்லா தான் வளர்த்துருக்கோம் சார் அப்படின்னு சொல்லும்போது, நீங்கள் உங்கள் பொண்ணை நல்லா தான் வளர்த்துருக்கீங்கம்மா, அதை நான் தப்புனே சொல்லலை. ஆனால் வாழ போன இடத்துல எப்படி வாழணும்னு சொல்லி கொடுத்துருக்கணும்ல, அதை சொல்லி அதை ஏற்றுக்கிட்டுனா அந்த வாழ்க்கை நல்லபடியாக அமைஞ்சிட போதும். சுரேஷ் யார், அவன் தாலி கட்டின புருஷன், அதில் என்ன தப்பு இருக்கு அப்படின்னு சொல்லும்போது, இந்த கல்யாணம் எப்படி நடந்துச்சுன்னு உங்களுக்கே தெரியும்ல சார் அப்படின்னு ராமமூர்த்திகிட்ட ராமமூர்த்தி தங்கராஜை பார்த்து சொல்கிறாங்க. தங்கராஜ், எனக்கு புரியுது ராமமூர்த்தி புரியுது, என்ன அவசரப்பட்டு நடந்த கல்யாணம், இந்த வாழ்க்கையை ஏற்றுக்கிட்டு வாழ கொஞ்சம் டைம் எடுக்கும் தான். ஆனால் அதுக்காக இன்னும் எத்தனை நாளைக்கு இப்படி எழுந்துட முடியும்? நீங்கள் தான் உங்கள் பொண்ணுக்கு புத்திமதி சொல்லணும். இனிமேல் இந்த மாதிரி ஒரு பிரச்சனைன்னு என்றைக்குமே வந்துடக்கூடாது. அப்புறம் பொண்ணை வீட்டோட கூட்டிகிட்டு வந்துடுறேன், வாழ வைக்க வேண்டாம் அப்படிலாம் நீங்கள் யோசிக்கலாம் வேணாம். என்ன புரியுதுல ராமமூர்த்தி அப்படின்னு சொல்ல, புரியுது சார் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ராமமூர்த்தியும் சொல்ல, சரி நான் இப்போ கிளம்புறேன்னு அங்கேருந்து தங்கராஜ் உடனே கிளம்பி போயிடுறாங்க. அவங்க போனதுக்கு பிறகு, என்னம்மா இது, அக்கா தான் தப்பு பண்ண மாதிரி அக்காவுக்கு புத்திமதி சொல்லுன்னு இங்கே நம்ம வீட்டுக்கு சொல்லிட்டு போகிறாங்க, இது என்னம்மா நியாயம்? அப்போது அந்த வீட்டில் அவர் தப்பு பண்ணவே இல்லையா? அக்கா கல்யாணம் பண்ணிட்டு போனவர் மேலே எந்த தப்புமே இல்லையா அப்படின்னு அறிவுமதியை சொல்ல, எல்லாம் நம்ம நேரம், இவர் சொல்கிறத நம்ம கேட்க வேண்டியதுன்னு நம்ம தலையெழுத்து அப்படின்னு காஞ்சனா சொல்ல, இவர் சொல்லி நம்ம கேட்கணுன்ற அவசியம் நமக்கு கிடையாது. நாமளே இந்த உலகத்தில் தான் வாழ்கிறோம், அவங்களே இந்த உலகத்தில் தான் வாழ்கிறாங்க. அவங்களுக்கு வாழ்கிறதுக்கு எவ்வளோ ரைட்ஸ் இருக்கோ அதே போல் நம்ம வாழ்க்கையை நம்ம வாழ்கிறதுக்கும் நமக்கு ரைட்ஸ் இருக்குமா? அக்கா சொல்லி கொடுத்ததாமா எனக்கும் அப்படின்னு அங்கே அறிவுமதியே சொல்கிறாங்க. இப்போ என்ன தாண்டி பண்ண சொல்கிறேன் அப்படின்னு அறிவுமதியிட்ட கேட்குறாங்க காஞ்சனாவும். நீங்கள் ஒன்றும் பண்ண வேண்டாம். ஆமாம், நீங்கள் இனி என்ன தான் பண்ண போகிறீங்க? அக்காவுக்கு அந்த வீட்டில் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது, இனி யாரும் அக்காவை அந்த வீட்டில் எதுவும் சொல்லக்கூடாது. அப்படின்னா நீங்கள் போலீஸ் ஸ்டேஷனில் ஏதாவது ஒரு விஷயத்த சொல்லிட்டு வந்திருக்கோம்லன்னு சொல்லும்போதும், போலீஸ் ஸ்டேஷன்லையா? போலீஸ் ஸ்டேஷனில் போய் என்னடி சொல்கிறேன் அப்படின்னு கேட்க, அக்காவே இங்கே ஒரு சின்ன பிரச்சனைன்றப்பவே போலீஸ் ஸ்டேஷனில் போய் தானே இந்த பிரச்சனையை முடிச்சுட்டு அந்த வீட்டுக்கு போனால் இப்போ இவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்திருக்கு அப்படின்னு சொல்லும்போது, போலீஸ் கேஸ்ன்னு போனால் வேறு மாதிரி ஆயிடுமா மதி, நீ எதுவும் பேசாமல் அமைதியாயிரு அறிவு அப்படின்னு அறிவுமதியை பார்த்து அங்கே ராமமூர்த்தி சொல்ல, அப்பா கேஸ்னால் நான் போயிட்டு அவங்க எல்லா வீட்டில் இருக்க எல்லா மேலேயும் நான் உங்களை கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் சொல்லலை, நீங்கள் கம்ப்ளைண்ட்லாம் கொடுக்க வேண்டாம், ஆனால் நீங்கள் அவங்கக்கிட்ட ஒரு சின்ன ஹெல்ப்பாவது கேட்கலாம்லான்னு சொல்ல, நீ என்ன சொல்கிற அறிவோ அப்படின்னு கேட்குறாங்க எங்கள் ராமமூர்த்தியும். ஆமாப்பா, அப்பா இன்ஸ்பெக்டர் என் ஃப்ரெண்டோட அப்பா தான்ப்பா, நான் என் ஃப்ரெண்டுக்கு உடனே ஃபோன் பண்ணி பேசுகிறேன்னு அறிவுமதி என்ன பண்ணுறாங்க, தன்னுடைய ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. சரிடி நீ வர சொல்லு அப்படின்னு அவங்க ஃப்ரெண்டு சொல்ல, நீங்கள் வாங்கப்பான்னு அறிவுமதி தாப்பாவையும் அம்மாவையும் கூட்டிகிட்டு நேராக இன்ஸ்பெக்டர் வீட்டுக்கே போயிடுறாங்க. அங்கே வீட்டுக்கு போனதுக்கு பிறகு, சார் வணக்கம் அப்படின்னு சொல்லும்போது, வாங்க இப்போ தான் என் பொண்ணு விஷயத்த சொன்னான், நீங்கள் அந்த எஸ்ஐயோடைய மாமனார் தானே அப்படின்னு சொல்லும்போது,
ஆமாம் சார் அப்படின்னு சொல்லும்போது திரும்ப ஏதாச்சும் பிரச்சனையா, திரும்ப உங்கள் பொண்ணுக்கும் அந்த வீட்டில் இருக்கவங்களுக்கும் பிரச்சனையான்னு சொல்லி கேட்க, சார் இது வந்து பிரச்சனைன்னு சொல்கிறத விட நீங்கள் இந்த விஷயத்த டைரெக்டாக யார்கிட்டையும் எதையும் கேட்க வேணாம். ஆனால் எங்களுக்காக ஒரு சின்ன உதவி பண்ணணும். என் பொண்ணு அந்த வீட்டில் தான் இருக்கான். எங்கள் வீட்டுக்கு கூப்பிட்டாலும் அவன் வரமாட்டான். அந்த வீட்டில் அவளுக்கு வேறு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது. அதுக்காக தான் சார் உங்ககிட்ட நாங்கள் இந்த விஷயத்தை பற்றி பேசலான்னு வந்தோம்னு சொல்லும்போது, சொல்லுங்கள் தாராளமாக என்ன விஷயம்னு சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறாங்க. சார் என் பொண்ணு அந்த வீட்டில் சந்தோஷமாக வாழணும். அதே நேரத்தில் பிரச்சனை அந்த வீட்டில் இருக்கவங்களால மட்டுமே தான் வருது. சார் எனக்காக நீங்கள் அந்த வீட்டில் இருக்கவங்களுக்கு ஃபோன் பண்ணி யதார்த்தமாக விசாரிக்கிற மாதிரி விசாரிச்சுட்டு அப்புறம் அழகுமதிக்கு எந்த பிரச்சனையும் தரக்கூடாதுன்னு கொஞ்சம் வான் பண்ணுவீங்கன்னா நல்லாயிருக்கும்னு சொல்லும்போது, சரி என் பொண்ணுக்கு ரொம்ப வேண்டப்பட்ட ஃபேமிலி வேறு, அது மட்டும் இல்லாமல் உங்கள் பொண்ணு ரொம்ப தைரியமான பொண்ணு வேறு, அதனால் வேணால் நான் உங்களுக்கு இந்த ஹெல்ப்பை பண்ணுறேன்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர் என்ன பண்ணுறாங்க, கால் பண்ணுறாங்க. கால் பண்ண உடனேயே எங்கள் வீட்டில் வந்துட்டு அட்டன் பண்ணுறது யாருன்னு பார்த்தா எங்கள் ராஜலட்சுமியாக தான் இருக்குது. இத்தனை டைம் ஃபோன் அடிக்குது, எங்கே போனார் இவருன்னு ஃபோன் அட்டன் பண்ண, ஹலோ யாருமா அப்படின்னு சொல்லி கேட்க, ஃபோன் பண்ணது நீங்கள் தானே, யாருன்னு நீங்கள் சொல்லுங்கன்னு கேட்க, நான் இன்ஸ்பெக்டர் பேசுகிறேன்னு சொன்னதுமே, இன்ஸ்பெக்டர் சாரா, என்ன சார் இங்கே வீட்டுக்கு ஃபோன் பண்ணியிருக்கீங்க, சுரேஷ் தான் வேலைக்கு கிளம்பி வந்துட்டானே அப்படின்னு சொல்லும்போது, சுரேஷ் இந்நேரம் டியூட்டியில் இருப்பான், நைட் டியூட்டி, கொஞ்சம் லேட்டாக தான் அவன் வீட்டுக்கு வருவான், நான் அவனை பற்றி பேசுகிறதுக்காக தான் உங்களுக்கு கால் பண்ணேன். உங்கள் பிள்ளையோட வேலை உங்களுக்கு நிரந்தரமாக இருக்கணும்னு நினைக்கிறீங்களா இல்லை அப்படின்னு சொல்லும்போது, சார் அவன் இப்போ தானே திரும்ப எல்லா வேலையும் அதாவது பிரச்சனைலாம் முடிஞ்சு வேலைக்கு சேர்ந்துருக்கான் அப்படின்னு சொல்லும்போது, அந்த நினைப்பு உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு இருக்கான் அப்படின்னு கேட்குறாங்க. அதெல்லாம் இருக்குது சார் இருக்குது அப்படின்னா ராஜலட்சுமி சொல்லவும் செய்கிறாங்க. அதுக்குன்னே ராகுன்னு யாருன்னு கேட்க, இன்ஸ்பெக்டர் சாராங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வந்துட்டு அட்டன் பண்ணி அந்த ஸ்பீக்கரில் போடுறாங்க. இல்லைம்மா வீட்டில் மறுபடியும் ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு சொல்லும்போது, பிரச்சனையா அப்படிலாம் எதுவும் இல்லையா சார், உங்களுக்கு யாரும் ஏதாவது சொன்னாங்களா சார்னு சொல்லி கேட்குறாங்க. அக்கம் பக்கத்தில் இருக்கவங்க தான் அடிக்கடி ஃபோன் பண்ணிகிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது, அக்கம் பக்கத்தில் இருக்கவளுங்களா அப்படின்னு அதிர்ச்சியோட கேட்க, ஆமாம் உங்கள் வீட்டில் திரும்ப ஏதாவது பிரச்சனைனா அவங்க கிட்ட தான் சொல்லி நான் ஃபோன் பண்ண சொல்லியிருந்தேன். பிரச்சனைன்ற மாதிரி ஏதோ பெரிய சத்தம் நடக்குது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஏதாச்சும் சண்டையா பிரச்சனையா, இந்த பொண்ணுக்கு வேறு ஏதாவது உங்கள் வீட்டில் ஏதாவது டார்ச்சர் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்க, இல்லை சார் அப்படிலாம் எதுவும் இல்லை சார், வீட்டில் என்ன சார் பிரச்சனை, அவங்களுக்கெல்லாம் வேறு வேலை இல்லை சார் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ராஜலட்சுமி சொல்ல, இங்கே பாருங்கம்மா உங்கள் பிள்ளைக்கு இந்த வேலை நிரந்தரமாக இருக்கணுன்றதான் அது உங்கள் கையில் தான் இருக்குது. வீட்டில் பிரச்சனைலாம் ஏதாவது இருந்தால் அந்த பொண்ணு ஸ்டேஷன் வரைக்கும் வந்துச்சுன்னா அப்போ உங்கள் பையனுடைய வேலை மொத்தமாக போயிடும். அக்கம் பக்கத்தில் இருக்கவங்க சொல்கிறத நம்பி நான் ஃபோன் பண்ணி தான் விசாரிக்க முடியும். அந்த வீட்டில் இருக்க ஆளுங்க நேரடியாக வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தா தான் நான் ஆக்ஷனே எடுக்க முடியும். ஞாபகம் இருக்கட்டும்னு சொல்ல, அப்பெல்லாம் எந்த பிரச்சனையும் வராது சார், நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. பிரச்சனை வராமல் இருக்க வரைக்கும் உங்கள் பையனுக்கும் நல்லது உங்களுக்கும் நல்லதுன்னு சொல்லிட்டு ஃபோனை வைக்கிறாங்க. ஏன் சார் உங்கள் பொண்ணுக்கு அந்த வீட்டில் பிரச்சனை இருக்குன்னா கூட்டிகிட்டு வர வேண்டியதானே அப்படின்னு சொல்லும்போது, இருக்குதான் சார், ஆனால் என் பொண்ணை இப்போதைக்கு அங்கே இருக்கணும்னு விருப்பப்படுறாளே, இருக்கட்டும் சார், ஆனால் அவள் இருக்க வரையும் எங்களுக்கு வந்துட்டு நிம்மதி இல்லாமல் இருக்கக்கூடாதுல்ல, அதுக்காக தான் சார் நாங்கள் வந்தோம்னு சொல்ல, பிரச்சனை இனிமேல் வராதுன்னு நினைக்கிறேன், பார்த்துக்கலாம் போங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டிலேருந்து அனுப்பி வைக்கவும் செய்கிறாங்க. அதுக்கு பிறகு தான் கொஞ்சம் மன திருப்தியோட அறிவுமதி அவங்க அம்மா காஞ்சனா ராமமூர்த்தி 3 பேருமே அங்கேருந்து கிளம்பி வீட்டுக்கு போகவும் செய்கிறாங்க. அப்போ தான் அந்த விஷயத்தெல்லாம் ஃபோனில் கேட்டதுக்கு பிறகு ராஜலட்சுமி மதி இங்கே வாடி அப்படின்னு கூப்பிட மதி வெளியே வராங்க. என்ன நினச்சிட்டு இருக்கோம் மனசில், திரும்ப போலீஸு கேஸுன்னு எங்கள் ஆலய விழான்னு பார்க்குறியான்னு சொல்லிட்டு எங்கள் திட்டம் செய்ய, என்ன விஷயமா என்கிட்ட பேசுகிறீங்க அப்படின்னு கேட்க, இப்போதானே இன்ஸ்பெக்டர் சொன்னார், அதை கூட உன்னால் புரிஞ்சுக்க முடியாதா, அடுத்த பிரச்சனையை ஏழ்றையை கூட்டுவியா நீ அப்படின்னு ராகவன் ராஜலட்சுமியை திட்ட, ஒன்றும் இல்லைம்மா நீ போ அப்படின்னு சொல்லும்போது அழகுமதி உள்ளே போய்ட்றாங்க. மலரும் இதை பார்த்துக்கிட்டே தான் இருக்காங்க. என்னங்க அவள் தாங்க ஏதோ ஃபோன் பண்ணி சொல்லியிருப்பான்னு சொல்ல, அதான் ஸ்டேஷனில் தெளிவாக சொன்னாங்கல்ல, அக்கம் பக்கத்தில் இருக்கவங்க அவங்க தான் நம்ம முன்னேற்றம் பொறுக்க முடியாமல் ஏதாவது பண்ணிட்டு இருப்பாங்க, அதுக்காக நீயும் அதுக்கேற்றது போல் நடந்துப்பியா, திரும்ப பிரச்சனையை உண்டு பண்ணி நம்ம போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போய் நிற்கணும், அவன் வேலையை இழந்துட்டு வந்து நிற்கணுமா, இனிமேல் இந்த விஷயத்த கொஞ்சம் அமைதியாயிரு, அப்புறம் இந்த விஷயத்தை பற்றி வேறு எதுவும் யோசிக்காத பேசவும் செய்யாதன்னு இங்கே ராகவன் ராஜலட்சுமியை வான் பண்ணவும் செய்கிறாங்க. ராஜலட்சுமிக்கு பயம்தான், எங்கள் கையெல்லாம் நடுக்கத்தோடு இருக்குது, போலீஸ் ஃபோன் பண்ணதுக்கு பிறகுலேருந்து அவங்க கையெல்லாம் நடுக்க ஆரம்பிச்சிருது பயத்தினாலேயே.